18ஆம் படி கருப்பசாமி துணை, என் தங்கப்பிள்ளை, இன்று இரவுக்குள்ளாகவே என் கையை தொட்டுவிடுன்னு சொன்னதும் நீயும் நம்பிக்கையோட பக்தியோட பாசத்தோட இந்த கருப்பனின் கையை தொட்டு விட்டாய்தானே. நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். நீ பேசுகிற சொற்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட மனசில் எல்லாத்தையும் யோசித்து பேசும்போது எதுவுமே தப்பாக போகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் சுய கட்டுப்பாடு இல்லாமல் பல நேரங்களில் வாய்க்கு வந்ததையும் மனசில் நினச்சதையும் பேசி பேசி நீயாகவே பிரச்சனைகள்லையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிற. முதல்ல உன் நாவிலிருந்து வரக்கூடிய சொற்களின் மீது உன் கட்டுப்பாடு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீ செய்யக்கூடிய செயல்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கை வெற்றி நிறைந்ததாக மாறும் என் செல்லமே. உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ என்னை வழிபட்டா போதும். கருப்பசாமியை வழிபடுறதுக்கு என்ன செய்யணும், என்னென்ன படைக்கணும், எவ்வளவு காசு உண்டியல்ல போடணும்னு நீ எதுவுமே யோசிக்க வேணாம். உன் உள்ளத்துல இருந்து மனசார என் உருவத்தை நினச்சி வழிபட்டாலே எந்த இடத்துல இருந்து வழிபட்டாலும் எனக்கு போதும். நீ எப்படி உன் தாயை உன் தேவைக்கு அழைப்பியோ, அம்மானு கூப்பிட்டு உனக்கு வேணுங்கிறத கேட்பியோ, அதே போல இந்த கருப்பனையும் அப்பான்னு கூப்பிட்டு உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் சொன்னினா தாயாகவும் தந்தையாகவும் நானே இருந்து உனக்கு நடக்க வேண்டியதையும் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க செய்வேன். உன்னை தேடி வந்து சரணடைய செய்ய வச்ச எனக்கு உன் எதிர்காலத்தை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு தெரியாதா? இந்த பூமியில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும்போது நீ என்னதான் தேடி வந்து என்னையே முழுசாக நம்பி சரணடையணும்னு உன் தலைவிதியை எழுதி வச்சது நான் தான். இதற்கு முன்பாக நீ எத்தனை பிறவி எடுத்திருக்கன்றது கூட உனக்கு தெரியாது. ஆனால் நீ எடுத்த பிறவிகளில் செய்த நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் எல்லாமே என் கணக்கில் என் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதற்கேற்றார் போல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக நீ செஞ்ச தவறுகளுக்கும் தீமைகளுக்கும் எப்படி தண்டனை அனுபவிச்சியோ அதே போல் இப்போது நீ செஞ்ச நன்மைகளுக்கும் புண்ணியங்களுக்குமான பலனை உனக்கு கொடுப்பதற்காக தான் என்னுடைய கையை தொட சொன்னேன் என் செல்லமே. என் கையை தொட்ட உன் கைகளிலேயே உனக்கானதை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்தது போல நடத்தி முடிக்க போறேன். இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா அது நிச்சயம் சரியானதா, சிறப்பானதா, நல்லதாகவே இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே. எப்போவுமே வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக உன்னை நிராகரிக்கிறாங்கன்னா நீ மற்றவங்க கிட்ட உனக்கு என்ன இடம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன். அதாவது நீ எப்படி எல்லாரையும் நல்லவங்க, வல்லவங்க, பெரியவங்க, வசதியானவங்க அப்படி இப்படி நினச்சி மதிப்பு கொடுக்குறியோ, ஆனால் அவங்க மனசில் நீ அதே மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கிறியா இல்லையாங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? எல்லாரையும் பெருசாக நினச்சினா, எல்லாரையும் நல்லவங்க நீ நினச்சினா அவங்க அதே மாதிரி இருக்க மாட்டாங்கன்றத அவர்கள் செயல் மூலமாக உனக்கு உணர்த்தவும், அவங்க மனசில் உனக்கு எப்படிப்பட்ட இடம் கொடுத்துருக்காங்க, உன்னை எந்த அளவுக்கு அவங்க நினச்சி வச்சுருக்காங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சில கஷ்டங்களையும் நிராகரிப்புகளையும் உனக்கு கொடுத்தேன். எப்போவுமே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே முடியாதுன்னு விட்டுடக்கூடாது. நீ முயற்சி செஞ்சினா நிச்சயம் எல்லாமே உனக்கு சிறப்பாக அமையும். இந்த கருப்பசாமி மேலே நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும்போது, அதுவும் உன் நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் கூட நான் இருக்கிறதே நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே நீ எதுக்கும் கலங்காத. எந்த சூழ்நிலையிலையும் இந்த கருப்பசாமி உன்னை கைவிட மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. நீ நினச்சது அனைத்தும் வரிசையாக நடக்கும்னு இப்போதே உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் செல்லமே. எல்லாமாகவும் உனக்கு நான் இருந்தாலும் நீ எப்பவுமே மனசில் எதையோ இழந்தது மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டும் மனசில் ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டுமே இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீதானே உனக்கு தைரியத்தை வரவழைச்சிக்கணும். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட உன்னை நீயே தயார்படுத்திக்கிட்டீனா யாராலும் எதுவாலும் எந்த சூழ்நிலையாலும் உன்னை கஷ்டப்படுத்தவோ கவலைப்படுத்தவோ முடியாது. எல்லா நேரங்கள்லையும்
எல்லாருக்குமே வாழ்க்கையில் நினச்சது போல எல்லா விஷயமும் நடந்துராதுன்றது உனக்கு நல்லா தெரியும் தானே. அப்புறம் என்ன, வாழ்க்கையில் எதிர்பார்த்தது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்காம நடப்பது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் கற்றுக்கோ. நீ சந்தித்த எல்லா கஷ்டங்களும் இன்று இரவோடு இரவாகவே முடிவுக்கு வரும்படி நான் செய்ய போகிறேன். நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒளிமயமான காலம் பிறக்க போகுது. பயமோ சந்தேகமோ உனக்கு வேணாம். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் நிச்சயமாக உனக்கு இருக்கும். நீ சந்திக்கிற சிரமங்கள் அத்தனைக்கும் நான் ஒரு முடிவு கட்டத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் ஆனந்தமும் மலரப்போகுது. கடைசி நிமிஷத்தில் கூட என் அருள் முழுவதையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும்படி என் அருள் எப்போதும் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க போகுது.